தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். அண்மையில் மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க, கேஸ்ட்வைஸ் சென்சஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோங்க, அவங்க எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி வர்ற விஷயம் களத்தில் வந்து இந்த கேஸ்ட்வைஸ் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை சொல்லி வர்றாங்க. அது தமிழகத்தில் பல்வேறு விதமாக அது விமர்சிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதியவாதம் பேசுகிறீங்க, இந்த மாதிரி கேஸ்ட்வைஸ் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறதே வந்து நீங்கள் ஒரு சாதியை ஊக்குவிக்கிற ஒரு தன்மையாக வந்து எதிர்கட்சிகளும் சரி, நாம் தமிழர் கட்சி வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பல்வேறு சக்திகளும் அந்த ஒரு விமர்சனத்தை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஹையாக ஃப்ளோட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் பாஜக எதுக்கு வந்து இப்போ இந்த நிலைமையில இவ்வளோ ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஏற்றிருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா பெரிய ஒரு விஷயம் இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கேஸ்ட்வைஸ் சென்சஸ்ங்கிறதுலே என்னென்னா, நீங்கள் மக்கள் வந்து இப்போ சின்னதாக இருக்காங்கன்னு அவங்க உணர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன குழுவாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, அதிகாரத்தை அடைகிறதுக்காக அவங்கெல்லாம் ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒவ்வொரு குழுவினரும் வந்து நம்ம இப்படி தனித்தனியாக நின்று அதிகாரம் கிடைக்காது, ஒன்று சேர்ந்தால் தான் அதிகாரம் கிடைக்குன்ற விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை மூலமாக அந்த கணக்கை வந்து மக்கள்கிட்டே வந்து சேர்ந்துடும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், கர்நாடகாவில் சித்தராமையா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த விழுக்காடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நான் சில விழுக்காடுகள் தமிழ்நாடு அரசியல் பற்றி எத்தனை விழுக்காடு மக்கள் ஒன்றிணைந்திருக்காங்க, அந்த ஒத்த மூளையாக ஒரே சிந்தனையாக செயல்படுறாங்க தமிழ்நாட்டில்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொன்னால் அந்த அந்த மொத்த வாக்கும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப சுலபம் அந்த வாக்குகளை அணுகிறது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதிகாரத்தையும் பெற்றுவாங்க, அதிகாரத்தையும் பெற்றிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மக்கள் என்ன உணர்றாங்க அப்படின்னா, இப்போ சரி நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இவங்களை வந்து நமக்கு செய்யாத விஷயங்களையும் செய்ய வைக்க முடியுங்கிற வலிமை அவங்களுக்கு இருக்குன்றது தெரிய வந்துடும் மக்களுக்கு. இந்த விழிப்புணர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே இந்த கேஸ்ட்வைஸ் சென்சஸ் இவங்க வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஃப்ளோட் பண்ணுறாங்கல்ல, இப்போது அதை வந்து ஆதரித்து பேசுகிற எல்லாருமே அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க, அவங்களால தான் இது நடந்துச்சு. நீங்கள் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல். மக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு கிளியராக வந்து எந்த ஒரு புள்ளிலையும் வந்து அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களை தோற்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் விரும்பாது. ஆனால் பாஜகவும் இவ்வளோ நாள் விரும்பலை. இதை நீங்கள் பாஜகன்னு மட்டும் நினைக்காதீங்க, பாஜகனாலும் இதை விரும்பாது, காங்கிரஸ்னாலும் விரும்பாது, திமுக அதிமுக யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் இந்த கணக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போது இந்த கணக்கு எவ்வளோ இருக்குங்கன்னு அவங்களுக்கு தெரியும். வெளியிட தான் செய்யாமல் இருக்காங்க. ஒரு அதிகாரப்பூர்வ சட்டமாக தான் அது மாறலையே தவிர, ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையாக தான் அது மாறலையே தவிர, இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே எல்லா அந்த தேசிய கட்சிக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாருக்குமே அதிகாரத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே எந்தெந்த மக்கள் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வந்து அவங்களுக்கு அரசாங்கத்திட்ட டேட்டா இருக்கும், புரியுது அவங்களுக்கு. அது இப்போவே அவங்களுக்கு தெரியும். இந்த எலெக்ஷன் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலே அந்த விழுக்காடு அரசியல் தான். ஆனால் நமக்கு தான் நம்ம எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளியில் அவங்களுக்கு தெரியாது. சரியா? அப்படின்னா இந்த 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 இவனே பெர்முடேஷன் காம்பினேஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க கிரவுண்ட்லேயே. இந்த மாதிரி நம்மலாம் ஒன்று சேர்ந்தால் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களால நிச்சயமாக தோற்கடிக்க முடியுங்கிற வலிமை வந்து பொதுமக்களுக்கே வந்துடும். அந்த விழிப்புணர்ச்சி வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு கட்சி தலைவரோட வெற்றியாகவும் எடுத்துக்க முடியாது, அவங்களும் இதை கிளைம் பண்ணிக்க முடியாது. இது வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய, அதுக்கு வந்து அதை கேட்டர் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தான் அரசியல் கட்சிகள் இதுக்கு வந்து பெண்டாகி வந்திருக்கீங்க இந்த அளவுக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுதான் நிஜம். அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் இப்போது இந்த ஒரு தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் யார் யார் ஒன்றிணைந்து நின்னா இப்போ அந்த தொகுதியில் இருக்க அதிகாரத்தை உங்கள் கையில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு மக்களுக்கே போட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அரசியல் தலைவர்களை தாண்டி. இப்போ வந்து அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த டேட்டா தெரியும். இப்போ ராம்தாஸ் அவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு டேட்டா இருக்கும். மற்றபடி உளவுத்துறையில் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ் இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி டேட்டா வந்து அவங்களும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் தான் வெல்த். இந்த கணக்கீடு தான் வந்து அவங்களோட அதிகாரத்தின் மூலதனமே. இதுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா இதுக்கு மக்கள் விழிப்புணர்வு, நம்ம பேசுகிறது இந்த மாதிரி மக்கள்கிட்டயே இருக்கிற அவங்களுக்கு தேவைகள் வந்து அவங்களை உணர்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். சிந்திச்சு பாருங்கள். வாழ்க வளமுடன்.